எல்லா ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வெர்ஷன் கொண்டு வராங்க அப்படின்னா, அடுத்த வெர்ஷன் கொண்டு வரும்போது பெருசா எந்த சேஞ்சுமே பண்ண மாட்றாங்க. ஒண்ணு ப்ராசஸர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றாங்க. அப்படி இல்லன்னா கேமரால வந்து ஏதாவது புதுசா பண்றாங்க. மித்தபடி பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த அப்கிரேடேஷன் அப்போ சேம் ஃபீச்சர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. பட் இப்ப பார்க்க போற ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாவே வந்து ஃபுல்லா டிஃபரெண்ட்டாவே பழைய வெர்ஷன்ல இருந்து இப்போ உள்ள வெர்ஷனுக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஸ்மார்ட் ஃபோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வர்ற ஏப்ரல் 17த் வந்து விவோ T3X ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த T2X ஓட சக்சஸ தொடர்ந்து தான் இந்த T3X வந்து லான்ச் பண்ண போறாங்க. பட் இந்த T2Xக்கும் T3Xக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்ப்ளேவோட சைஸ் ஆகட்டும், ப்ராசஸர், பேட்டரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன் என்ன பட்ஜெட்ல வரப்போகுது அண்ட் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்ற ஃபுல் டீடைல தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விவோ T3X ஓட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா, பழைய T2Xக்கும் T3Xக்கும் கம்பேர் பண்ணும்போது, ஸோ இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இந்த Realme ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் வர மாதிரியே அந்த பின்னாடி சர்க்குலர் கேமரா மாடியூல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது Realme ஸ்மார்ட் போன பார்க்குற மாதிரியே தான் இருக்கு. பட் இருந்தாலும் T2Xக்கும் T3Xக்கும் கம்பேர் பண்ணும்போது பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்குது. ஒரு நல்ல இம்பாக்ட்டா தான் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போனோட கலர்ஸுமே அவங்களோட அபிஷியல் பேஜ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு கிரீன் கலர், இன்னொன்னு மெரூன் கலர். அண்ட் இந்த இமேஜ் வச்சு பார்க்கும்போது, இப்ப ரீசென்ட்டா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். Realme P1 சீரிஸ். ஸோ அந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க ஃபீனிக்ஸ் ரெட் கலர் ஆப்ஷனும், இந்த மெரூன் கலரும் பார்த்தீங்க அப்படின்னா, டிசைன் வைஸ் வந்து எல்லாமே பார்க்க சிமிலரா தான் இருக்கு. பட் இந்த T2X கம்பேர் பண்ணும்போது, இந்த T3Xல டிசைன் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அண்ட் இந்த விவோ T3X ஸ்மார்ட் போன் வந்து அண்டர் 15K பட்ஜெட்ல தான் வருது. ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸா என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த T2Xல வந்து 6.5 இன்ச்க்கான ஒரு எல்சிடி பேனல் குடுத்திருந்தாங்க. வித் 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் தான் குடுத்திருந்தாங்க. பட் இப்ப இந்த T3Xல நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 6.72 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி பேனல் குடுத்திருக்காங்க. வித் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டோட. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரியிலுமே பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் T2Xல வந்து 5000 mAh பேட்டரி வித் 18 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜர் தான் கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ வந்து 6000 mAh பேட்டரி வித் 44 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய அப்கிரேடேஷனா தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைமா T2Xல MediaTekோட 6020 ப்ராசஸர் வந்து குடுத்திருந்தாங்க. பட் இப்ப நல்லாவே அப்கிரேட் பண்ணி Snapdragonோட 6th Gen 1 ப்ராசஸர் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, பவர் எஃபிஷியன்சிக்குமே இந்த ப்ராசஸர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுவரைக்கும் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய அப்கிரேடேஷன் பண்ணியிருக்காங்க. பட் கேமராவ மட்டும் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. காம்ப்ரமைஸ் பண்ணல. பட் வந்து 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவும், 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சாரும் குடுத்துருக்காங்க. அண்ட் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா குடுத்துருக்காங்க. இதே ஃபீச்சர்ஸ் தான் இந்த T2Xலயுமே இருந்துச்சு. ஸோ இதுல வந்து பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ணல. அண்ட் ஐபி ரேட்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைமா IP54 ரேட்டிங் குடுத்திருந்தாங்க. இப்ப IP64 ரேட்டிங் குடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஒரு 3 வேரியன்ட்ல வரப்போகுது. 4GB + 128, 6GB + 128, இன்னொன்னு 8GB + 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல கொண்டு வர போறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதோட பிரைஸ் என்னவா இருக்கும்னு. அண்டர் 15K அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் எக்ஸாக்ட்டான பிரைஸ் என்ன அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. பட் கண்டிப்பா இந்த 15K பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது, இப்ப இருக்க ஸ்மார்ட் போனோட காம்படிட்டிவா தான் இருக்கு. இந்த விவோ T2Xம் பார்த்தீங்கன்னா, சேம் பிரைஸ்க்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்பவுமே வந்து Flipkartல 14,000க்கு தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல பேட்டரி, பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்ப்ளே எல்லாமே அதுவும் இப்ப இருக்க ஸ்மார்ட் போனோட காம்படிட்டிவா வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்கிரேட் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் மித்த ஸ்மார்ட் போன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அப்கிரேடுன்னு வந்துச்சுன்னா, சேம் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம ரிப்பீட்டடா வந்து பார்க்குறோம். பட் இதுல வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்லி கேமராவ தவிர. பட் கேமராவுமே இந்த செக்மென்ட்க்கு வந்து ஓகேயா தான் எனக்கு தோணுது. சோ இந்த ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விவோ T3X வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வொர்த்தா இல்லையா? இந்த போன நீங்க வாங்குவீங்களா இல்லையா? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியணும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.